இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் கூறிய முன்னாள் அமைச்சர் வாசன் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கினார். முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்திற்கு வருகை தந்தார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வாசன் ஆறுதல் கூறினார். மீனவர்களின் குழந்தைகளின் கல்வி செலவுக்காக தலா 20,000 ரூபாய் வீதம் 5 குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாயை வாசன் வழங்கினார். மீனவர்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்று வாசன் வலியுறுத்தினார். பிரச்சனை தமிழகத்திலே தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இந்த பிரச்சனைக்கு முறையே செவிசாய்க்க வேண்டும். மாநில அரசும் மத்திய அரசாங்கத்திடம் இந்த பிரச்சனையை வலுவான முறையிலே எடுத்து கூற வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனையை மனிதாபிமான முறையிலே நாம் அணுக வேண்டும். பொய் வழக்கு போட்டு அப்பாவி மீனவர்களை ஈவு இரக்கமின்றி இலங்கையிலே ராஜபக்சே அரசு தூக்கு தண்டனை கொடுத்து அடக்கி வைத்திருக்கிறது. அவர்களை மீட்கக்கூடிய நிலையை இந்திய அரசு ஆக்கப்பூர்வமாக உடனே எடுக்க வேண்டும் என்பது மீனவ சமுதாயத்தினுடைய விருப்பம் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் மேற்கொண்டு வரும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் 8வது நாளாக நீடித்தது. தங்கச்சி மடத்தில் தினமும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன.